இந்த நாளுக்கான வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படியாக சொல்லுகிறது. இதுக்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், மாமிசத்தினாலே தம்முடைய சொந்த சரீரத்தை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பலியாய் கொடுத்து நம்முடைய பாவங்களை அவர் வெற்றி சிறக்க செய்தார். Christ took all our sins. Christ is the answer. அதைத்தான் இங்கே படிக்கிறோம். அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். Christ became the answer. இயேசு பதிலாய் மாறினார். மாமிசத்தினால் இந்த நியாயப்பிரமாணத்தினாலே செய்யக்கூடாதது அங்கே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டு அவருடைய மாமிசத்தினாலே மனுஷர் செய்த எல்லா பாவங்களும், ஆதாம் செய்த பாவங்கள், அது தொடர்ந்து மனிதனை பிடிக்காதபடிக்கு அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக பாவ சாயலாக அவர் வெளிப்பட்டு பலியாகி ஒரே தரம் அந்த பலியினாலே நம்மை மீட்டதினால் இயேசு கிறிஸ்து பரிகாரியாய் மாறினார். இயேசு பரிகாரியாய் மாறினாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அந்த ஒரே பலியினாலே வருடந்தோறும் அங்கே மக்கள் தேவாலயத்துக்கு சென்று செலுத்தும்படியான அந்த பலி அல்ல, ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து நமக்கு வந்தார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் கிரியை செய்வாராக.